ஒரு நாட்டின் நாணய மதிப்பு என்பது வெறும் எண்கள் அல்ல. அது அந்த நாட்டின் இறையாண்மை, அரசியல் ஸ்திரத்தன்மை மற்றும் பொருளாதார வலிமையின் பிரதிபலிப்பு. இன்று சர்வதேச சந்தையில் இலங்கை ரூபாய் சந்தித்து வரும் முன்னெப்போதும் இல்லாத வீழ்ச்சியானது பல தசாப்தங்களாக தொடரும் தவறான அரசியல் நகர்வுகளின் நேரடி விளைவாகும். ஒரு நாடு தனது சொந்த நாட்டு மக்களின் மீதே போர் தொடுத்து ஒரு குறிப்பிட்ட இனத்தை அழித்து அதை வெற்றி என்று கொண்டாடுவது உலக வரலாற்றின் பெரும் அவலங்களில் ஒன்றாகும். இலங்கையில் தமிழ் மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட அநீதிகளை கடந்த 17 வருடங்களாக ஒரு வெற்றி கொண்டாட்டமாக பேரினவாத அரசியல்வாதிகள் கொண்டாடி வரும் வேளையில், மறுபுறம் அந்த நாடு வரலாறு காணாத பொருளாதார படுகொலியில் விழுந்து கிடக்கிறது. இலங்கை சுதந்திரம் அடைவதற்கு முன்னர் அதன் பொருளாதாரமும் நாணய மதிப்பும் கூட சர்வதேச அளவில் மிகவும் பலமாக இருந்தது என்பது உங்களுக்கு தெரியுமா? 1948 சுதந்திரம் அடைவதற்கு முன்னர் சிலோன் ரூபாய் பிரிட்டிஷ் பவுண்டுடன் பலமாக பிணைக்கப்பட்டிருந்தது. அப்போது ஒரு இலங்கை ரூபாய் என்பது ஒரு ஷில்லாங் மற்றும் 6 பென்ஸ் என்ற விதத்தில் இருந்தது. அதற்கு முன்னதாக பிரிட்டிஷ் பவுண்டுடன் வரலாற்று ரீதியாக பிணைக்கப்பட்டிருந்த இந்திய ரூபாயையே இலங்கையும் பயன்படுத்தி வந்தது. அப்போது அதன் மதிப்பு ஒரு ரூபாய் 2 ஷில்லாங் மற்றும் 3 பென்ஸாக இருந்தது. சுதந்திர காலகட்டத்தை ஒட்டி ஒரு பிரிட்டிஷ் பவுண்டுக்கு நிகரான சரியாக 13.33 இலங்கை ரூபாய்கள் மட்டுமே இருந்தன. அவ்வளவு வலிமையாக இருந்த ஒரு நாணயம் இன்று சர்வதேச அரங்கில் ஆசியாவிலேயே மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. ஏன்? பயன்படுத்தப்பட்ட இனவாதம்தான் இன்றைய பொருளாதார வீழ்ச்சிக்கு அடித்தளமிட்டது. 1956ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சிங்களம் மற்றும் சட்டம் நாட்டின் பன்முகத்தன்மையை சிதைத்தது. தமிழ் மக்களின் உரிமைகளை பறித்து இனங்களுக்கு இடையே பிரிவினைகளை தூண்டி நாட்டை ஒரு கொடிய உள்நாட்டு போருக்கு தள்ளியது. பல தசாப்தங்களாக நீடித்த உள்நாட்டு போர் நாட்டின் மனித வளத்தை அளித்தது மட்டுமல்லாமல் வெளிநாட்டு முதலீடுகளையும் விரட்டியடித்தது. நாட்டின் வரவு செலவு திட்டத்தின் பெரும்பகுதி இராணுவத்திற்கே செலவிடப்பட்டது. உற்பத்தி துறை முடங்கி கடன் பொருளுக்குள் நாடு சிக்கியது. அன்று விதைக்கப்பட்ட இனவாதம் இன்று நாட்டை பொருளாதார ரீதியாக பிச்சைக்கார நாடாக மாற்றி நிலைநிறுத்தியுள்ளது. முன்னணி சர்வதேச வணிக செய்தி ஊடகங்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி, இந்த மாதத்தில் ஆசியாவிலேயே மிக மோசமாக செயல்படும் நாணயமாக இலங்கை ரூபாய் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத வகையில் சரிவடைந்துள்ளது. இது குறித்து பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரம் மற்றும் புள்ளியியல் துறையைச் சேர்ந்த ஆசிரியர் வசந்தத்து கோரலா எச்சரிக்கும் போது, மிகச் சிறிய காலத்திற்குள் இலங்கை ரூபாய் அடைந்துள்ள அதிவேக வீழ்ச்சியானது நாட்டின் பொருளாதாரத்திற்கு பாரிய ஆபத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையை கட்டுப்படுத்த அவசர நடவடிக்கைகள் எடுக்காவிட்டால் எதிர்காலத்தில் பணவீக்கம் மிக கொடூரமாக உயர்ந்து அத்தியாவசிய பொருட்களின் விலை விண்ணை தொடும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆனால் பொருளாதாரம் பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போதிலும் நாணய மதிப்பிழப்பை தடுப்பதற்கோ அல்லது டாலர் இருப்பை அதிகரிப்பதற்கோ தற்போதைய அரசிடம் எந்த ஒரு முறையான வழிமுறையும் இல்லை. சுதந்திரத்தின் போது உலக நாடுகளே வியந்து பார்க்கும் பொருளாதார பின்னணியை கொண்டிருந்த இலங்கை இன்று ஆசியாவில் மிக பலவீனமான நாணயத்தை கொண்ட நாடாக மாறியிருப்பது ஒரு வரலாற்று துரோகம். அதிகாரத்தை கைப்பற்ற பயன்படுத்தப்பட்ட பேரினவாதமும் அதனால் விளைந்த உள்நாட்டு போரும் ஆட்சியாளர்களின் ஊழல் நிறைந்த பொருளாதார நிர்வாகமே இன்றைய நிலைக்கு காரணம். ஆட்சியாளர்கள் வருடா வருடம் நடத்தி வரும் இந்த வெற்றி கொண்டாட்டங்கள் நாட்டின் தற்போதைய பொருளாதார பேரழிவிற்கு எந்த ஒரு தீர்வையும் தந்துவிடப் போவதில்லை. அந்த இரத்தக்கரையின் மீது பொருளாதார கோபுரத்தை கட்டியெழுப்ப முடியாது என்பதற்கு இலங்கையின் தற்போதைய நிலவரமே சாட்சி. இனவாத அரசியல் ஒழிந்து அனைத்து மக்களுக்கும் தகுதியான சமத்துவமும் நீதியான பொருளாதார கொள்கைகளும் வகுக்கப்படாத வரை இலங்கை ரூபாய் மீண்டெழுவது சாத்தியமற்ற ஒன்று. இது போன்ற கரண்ட் அஃபேருக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்படிக்கு உங்கள் செல்வா.